காலம் சென்றது 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றோம். இன்றைக்கும் இந்த குரல் எழுகிறது. ஆணும் ஆணும் இணைந்து வாழலாம், பெண்ணும் பெண்ணும் இணைந்து வாழலாம், யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இதை எங்களுக்கு சட்டப்பூர்வமாக்குங்கள் என்ற குரலை வெட்கமில்லாமல் அவர்கள் முழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு எங்களுக்கு வெட்கமில்லை. இன்றைக்கு 3000 பேர் பிரேட் பேரணி என்ற அடிப்படையிலே எங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுங்கள், ஆணும் ஆணும் இணைந்து வாழ்கிறோம், பெண்ணும் பெண்ணும் நாங்கள் திருமணம் செய்கிறோம், கேரளாவில் இருந்து ஒரு பெண்ணும் பெண்ணும் நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், சந்திரசூட் சொல்கிறார், நாம் என்ன கற்காலத்திலா வாழ்கிறோம், இருந்து விட்டு போகட்டும், ஆணும் ஆணும் திருமணம் முன்னட்டும், அவர்கள் விருப்பப்படி என்று சொல்கிறார். மீதி இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் இப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் 3 நீதிபதிகள் சொல்கிறார்கள் இது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்கிறது LGBT உடைய திருமணத்தை காங்கிரஸ் அங்கீகரிக்கும் என்று அவர்கள் கூச்சமில்லாமல் சொல்கிறார்கள். அதை சட்டப்பூர்வமாக உடைத்து நிறுத்துவதற்கு நாங்கள் களம் காணுவோம். ஒழுக்க சீர்கேடுகளை இந்த மண்ணிலே எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம்.